மது, எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்க? என்ன விஷயம்? சார் சாரி சார். நான் ஏதோ முட்டாள்தனமா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பண்ணிட்டேன். சத்தியமா இனிமே பண்ண மாட்டேன் சார். மது, நீ சாரி சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல, மேம்கிட்ட. சார் சார் அ அதான் சார் மெயினா சொல்ல வந்தேன். மேம் கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதீங்க சார். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஆ? நீ பண்ணதே பெரிய தப்பு. இதை மட்டும் மேம்கிட்ட சொல்லலன்னு வை, அது அதை விட பெரிய தப்பு. சார் எனக்கு அது தெரியும். பட் நீங்க மேம் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, அவங்க கண்டிப்பா என்ன வெளில அனுப்பிச்சுருவாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் வச்சிருக்க மாரி லவ் சினிமா மேல வேற யாராலயுமே வச்சிருக்க முடியாது சார். அவ்ளோ பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கேன். ப்ளீஸ் சார் வெளிய தள்ளிராதீங்க. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும் மது. அது என்ன, யாருமே வைக்காத அளவுக்கு நீ மட்டும் சினிமா மேல லவ் வச்சிருக்க? சொல்லு, நான் கேட்கறேன். நீ சொன்னது மட்டும் கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னு வை, நானே மேம்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ம். ஓகே சார். ஆ என் அம்மாக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும் சார். நான் கைக்குழந்தையா இருக்கும்போதே என்ன தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க இருக்க 2 மணி நேரம் நான் அழவே மாட்டேன் சார். ஒண்ணும் புரியாத வயசுலயே நான் சினிமாவை ரசிச்சிருக்கேன். ஒரு நாள் என் அம்மா இறந்துட்டாங்க. அப்போலாம் நான் ரொம்ப அழுவேன். அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டே இருப்பேன் சார். அழுகை நிறுத்தவே மாட்டேன். அப்போல்லாம் எங்க அப்பாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. பாவம் அப்படி ஒரு நாள் அழுதுட்டு இருக்கும்போது தான் என்னை தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த தியேட்டர்ல என் ஒட்டுமொத்த சோகத்தையும் மறந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் சார். அப்போ என்னோட சோகத்துக்கான மெடிசனா ஆக ஆரம்பிச்சது சினிமா. அம்மா அம்மா அம்மான்னு இருந்ததெல்லாம் சினிமா சினிமா சினிமான்னு ஆக ஆரம்பிச்சது சார். என் அம்மா இருக்க வேண்டிய எல்லா இடத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு விஷயம் சினிமா தான். ஸோ நான் சொன்னது கரெக்ட் தானே சார்? எல்லாரை விட எனக்கு தான் சினிமா மேலே அதிக லவ். சினிமா ஒரு எமோஷன் சார். அது நம்மளை சிரிக்க வைக்கும், அழ வைக்கும், யோசிக்க வைக்கும், தைரியம் கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும், காதல்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கும், காதல் தோல்வியிலேருந்து விடுவிக்கும், பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கும், இவ்வளோ ஏன் கடவுளே கண் முன்னாடி காமிக்கும். ஒரு சில பெரிய டைரக்டர்ஸே சொல்லுவாங்க சார், சினிமா எஜுகேட் பண்ணாதுன்னு. பட் நான் அடிச்சு சொல்வேன், சினிமா எஜுகேட் பண்ணும். ஏன் ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணும். அண்ட் தட்ஸ் வை ஐ லவ் சினிமா சார். இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.